நேரத்திலே வானிலே 2 சாரணர்கள் அவ்வழியாக பேசிக்கொண்டு சென்றனர். என்ன ஆச்சரியம் பார்த்தாயா? லங்கை முழுவதும் எரியும் பொழுது 2 இடங்களை மட்டும் நெருப்பு நெருங்கவில்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட மாருதி அவர்கள் பேசுவதை கவனித்தார். விபீஷணன் தர்மாத்மா அல்லவா? அவன் மாளிகையை அக்னி தேவன் நெருங்கவில்லை. அதே போல் கற்பு என்னும் நெருப்பையே தனது அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கும் சீதையையும் நெருங்கவில்லை. மாருதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. சீத்தை இருக்கும் திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். அம்மா, நான் பிழைத்தேன். தங்களுடைய அருளே என்னை காப்பாற்றியது. கண நேரத்தில் நான் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து விட்டேன் தாயே என்று தரையில் விழுந்து வணங்கினார். அப்போதும் அவருக்கு ஆறுதல் ஏற்படவில்லை. தேவியை கண்ணால் கண்டு ஆபத்து ஏதுமில்லை என்பதை அறிந்தால்தான் நிம்மதி ஏற்படும் போல் இருந்தது. அங்கிருந்து தாவி அசோகவனத்தை அடைந்தார். அன்னை அமர்ந்திருந்த இடத்தில் அக்னி தேவன் எட்டிக்கூட பார்க்கவில்லை. அவள் இருக்கும் இடத்தில் ஆபத்தில்லை என்பதைக் கண்டு பெண்கள் குழந்தைகளுடன் வந்து குழுமி இருந்தனர். மாருதியை கண்டதும் அவர்கள் பயம் கொண்டு நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடினர். ஆஞ்சநேயர் தேவியை நெருங்கி அவளை நமஸ்கரித்தார். தாயே, தங்களுக்கு ஆபத்து ஒன்றுமில்லை